குர்ஆன் ஹதீஸை பத்தி சிந்திங்க, மார்க்கத்தை பத்தி சிந்திங்க. அது சிந்தனை செய்கிற திக்ர். அதே மாதிரி திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர். பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாஹ்வை நினைத்து பாவத்திலிருந்து உங்களோட ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆன்மா செய்யற திக்ர். இந்த திக்ருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது, மனசுல குழப்பமே இருக்காது. இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي. யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய திக்ரை, குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் யார் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்றான் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை, மனசுல நிம்மதி இல்லை, மனசுல குழப்பம்,